திருப்பலியின் முக்கிய பாகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே என்னுடைய ஆவியை கொண்டு இக்காணிக்கைகளை கூறி நடத்த உண்மையில் வேண்டப்பட்டார். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களிடத்திலே மாறுகிறார். அவர் புகழ்ந்து கொண்ட தம்மை கையெழுக்க அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை கொண்டு தம் சிலர்களுக்கு அனைவரும் இதிலிருந்து உங்களுக்காக கையளிக்கப்படும் என்று சீர்களுக்கு அளித்தவர் கூறியதால் அனைவரும் இதிலிருந்து புதிய நிலையான் உடன்படிக்கைக்கு ஒளி என்ற அர்த்தத்தின் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்ய நம்பிக்கையின் மறைவோடு வாழ்வதற்கு அப்பத்தையும் ஏற்படுத்தும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒரு திருமணத்து உமக்கு ஊழியக்கூடிய பகுத்தவர்களை கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் ரத்தத்தில் பங்கு புதிய ஆவியார் செலுத்த வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் அன்றாடுகிறோம். ஆண்டவரின் உலகுக்கு பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூறுகிறோம். எங்கள் திருத்தந்தையிலும் எங்கள் ஆயர் சகாயராய் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெற செய்தருளும். இறந்தோர் அனைவரையும்
இரக்கத்துடன் நினைத்து கொண்டு உமது திருமண ஒளியினும் ஏற்றுள்ளது எங்கள் அனைவரையும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மற்றும் இவ்வுலகில் மற்றும் உகந்தவராய் இருந்த ஆகிய புனிதர் அனைவரிலும் நாங்கள் நினைவாக்கி கொண்டிருக்கும் பகுதிகள் திருமறையின் கிழக்கு வழியாக உண்மை தோற்கேச பரவல உண்மை நன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவனாம் தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிலே எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனைக்கிணையால் பயிற்சி பெற்ற நான் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, தூயதே ஆட்சி வருக, நிறைவேறுவது போல நிறைவேறுவது. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு தீமை செய்தவர்கள் நாங்கள் போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி நிற்கும் பேரின்பத்துக்காகவும் எரிபராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு செலுத்துங்கள். என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றது. உமது புதல்வருக்கு கொடுக்கிறேன். எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திருவரையின் நம்பிக்கையை கண்டோம். உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை ஆட்சி செய்த ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அமைதி, அமைதி, சமாதானம் ஒப்புகின்ற இறைவனின் செம்மறை, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறையின் விருந்துக்கு அனுப்பி பெற்றோர்
இது ரொட்டி துண்டாக இருந்த உணவு இதை இயேசுவின் சரீரமாக மாறிவிட்டிருக்கிறது. அந்த கிண்ணத்தில் இருந்தது திராட்சை ரசம், அது இறைவனின் இரத்தமாக மாறிவிட்டது. இறைமகனின் தாயார், தேவத்தாய், அன்று இவர்கள் இறைவனுக்கு தாயாக இருந்தார்கள். அவர் மறைந்துவிட்ட பிறகு இவர்கள் நாம் அனைவருக்கும் தாயாக கிடைக்கப்பெற்றார். இயேசுநாதர் சிலுவையில் உண்டு மரித்த போது மரிப்பதற்கு சில வினாடிகளுக்கு முன்னால் நம்மை நோக்கி, இதோ உன் தாய், என் தாயை உனக்கு அளிக்கின்றேன். அதே போல் அந்த தாயை, மாதாவை பார்த்து, அம்மா இதோ உன் பிள்ளைகள், இவர்களை உனக்கு பிள்ளைகளாக நான் கொடுக்கிறேன் என்று ஒப்படைத்துவிட்டு சென்றார். இப்பொழுது நாம் தேவத்தாயை வணங்குகிறோம். நம் தேவைகளை எல்லாம் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். கோடான கோடி மக்கள் அவரிடமிருந்து பல நன்மைகளை பெற்று வருகிறார்கள். அன்று பாருங்கள், ஒரு கல்யாண விருந்தில் திராட்சை ரசம் இல்லாமல் ஆகிவிட்டிருந்தது. அப்பொழுது அவர்கள் இறைவனிடம் கேட்டு, இவர்களுக்கு திராட்சை ரசம் ஆகிவிட்டது என்று சொன்னார்கள். அவரும் பல ஜாடிகளில் தண்ணியை நிரப்பி அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். பாருங்கள், மக்களுக்கு தேவையானது இறைவனிடம் கேட்டு அந்த திராட்சை ரசமாக பெற்றுக் கொடுத்தார். அதேபோல் நமது தேவைகளை எதுவாக இருந்தாலும் அவர்கள் இறைவனிடம் கேட்டு நமக்கு பெற்றுத் தருவார்கள். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆற்றலும் அன்பு மிக்க இயேசுவை கையில் வைத்து காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும் போது வாழ்வார பாடகனின் வாழ்முடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைப்பது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது மூச்சு கிறிஸ்து மாணவிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய ஆசி உங்களோடு
என்றும் தங்குவதாக. May Jesus touch and heal in the loving hands of His dear Mother, Our Lady of Good and Belonging. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசீர் நிரம்பெற்றவர்களாக சென்ற வாரத்தில்